ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத் நாட்டில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுக்கான புது சட்டம் அறிவிச்சிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட் நியூஸ் குவைத்தோடது எல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்டேட் நியூஸும் குவைத்தோடது தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு தினாரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோடது ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு $282, இலங்கைக்கானது $965. கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 505 பேர் பல்வேறு காரணங்களுக்காக குவைத்திலேருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி குவைத்தோட கோல்டு ரேட் 1 கிராம் 24 கேரட் தங்கம் 27 தினார் 480 பில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் 25 தினார் 330 பில்ஸு. புதிய போக்குவரத்து சட்டம், அதாவது ஏப்ரல் 2025 22ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறாங்க. இதற்கான விழிப்புணர்வு ஒரு 6 மொழிகளில் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் கிடையாது, ஹிந்தியில் வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி ஹிந்தி உட்பட ஒரு 6 மொழியில் விழிப்புணர்வு, போக்குவரத்து புதிய சட்டத்தோட விழிப்புணர்வு வெளியிட்டிருக்காங்க. குவைத்தில் அது மட்டும் இல்லை, வீட்டு வேலை பார்த்த ஒரு கத்தாம பொண்ணு, பிலிப்பைன்ஸ் பொண்ணு அவங்க ஓனரோட குழந்தைய வாஷிங் மிஷினில் அமைக்கி கொன்னதுக்காக அரசு தரப்புலேருந்து மரண தண்டனை விதிக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இலங்கை 77வது சுதந்திர தினம் குவைத் இலங்கை தூதரகத்தில் வர்ற பிப்ரவரி 4ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு கொண்டாட போகிறாங்க. அதற்காக குவைத்தில் இருக்கிற அத்தனை இலங்கை தமிழர்கள், இலங்கை நண்பர்கள் எல்லாரையுமே அழைப்பு விடுத்திருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் குவைத்தில் நீங்கள் அப்படின்னா, புதிய சட்டம் என்னென்னா, அந்த சம்பள வரம்பு, அதாவது வருமான வரம்பு இருக்குல்ல, குறைந்தபட்ச வருமான வரம்பு, அதை தளர்த்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு வீட்டு பணியாளராக இருந்தால் கூட எவ்வளோ கம்மியாக சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் தாராளமாக குவைத்தில் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை சென்ட்ரல் பேங்க், குவைத் சென்ட்ரல் பேங்க் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். குவைத்தில் இருக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.